இனிய மனிதர், நல்ல நண்பர் விஜயகாந்த். இனிய நண்பர், நல்ல நண்பர், நல்ல மனிதர். விஜயகாந்த் நல்ல மனிதர், இனிய நண்பர், இனிய நண்பர், அன்பு நண்பர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய அறிவு என் இதயத்தை ஈட்டி போல தாக்கியது. இதை போன்ற ஒரு சூழ்நிலையில் நான் எந்த இடத்திற்கும் இதை போன்ற சூழ்நிலையில் நான் எங்கும் வருவதே இல்லை. ஆனால் இன்று காலை வெளிநாட்டில் இருக்கக்கூடிய என் மகன் STR, அப்பா எப்படியாவது கேப்டன் மறைவு அவருடைய மனதை வாட்டுகிறது. நான் வெளிநாட்டில் இருக்கின்றேன், என்னால் விமானம் பிடித்து வர இயலாது. உங்களுடைய சூழ்நிலை எனக்கு தெரியும், நீங்கள் சொல்வது கடினம் இருந்தாலும் எனக்காக நீங்கள் காதல் அழிவதில்லை படத்தில் தொடக்க விழாவிற்கு வந்தவர் இந்த கேப்டன். அது மட்டுமல்ல, நடிகர் சங்கத்திலே தலைவராக இருந்த போது சிலம்பரசனை தட்டி கொடுத்து வளர்த்தவர் கேப்டன் என்ற காரணத்துக்காக. அப்பா, எனக்காக நீ எப்படியாவது தேமுதிக தலைவர், ஒரு அரசியல் கட்சி தலைவர், லட்சத்திமுகவின் தலைவராக நான் இங்கே வரவில்லை. ஒரு கலைஞனாக, ஒரு நடிகனாக, ஒரு மனிதன், நல்ல மனிதன், ஒரு தலைவன், ஒரு திரை உலகத்திலே நடிகராக உதயம் எடுத்து புரட்சி கலைஞராக மாறி கேப்டன் என்ற பெயர் எடுத்து ஒரு தேமுதிக என்ற ஒரு கட்சியை உருவாக்கி தமிழ்நாட்டின் சட்டசபையில் எதிர்கட்சி தலைவராகி தனக்கென்று ஒரு தனி முத்திரையை பதித்த அவர் ஒரு தலைவன் என்பதை மீறி ஒரு நல்ல மனிதன் என்ற பெயர் எடுத்தவர். இன்றைக்கு அப்படிப்பட்ட அவருடைய ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். அவரை இழந்து வாடும் ரசிகர்களுக்கும் அவரது தொண்டர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய ஆறுதலை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். ரொம்ப அதிர்ச்சியாக தான் இருந்தது. ஒரே வார்த்தை தான் சொல்லணும், அவர் செஞ்ச தர்மம், அவரோட வீரம், தைரியம் இன்னும் காலமுறை வரலாற்றுல பேசும் நினைக்கிறேன். கண்டிப்பா பேசும். ஆமா ஆமா நானும் ஜூனியர் ஆர்டிஸ்டா தான் இருந்தவன். நான் ஒரு 3 வருஷம் இருந்தவன். அவர் ஷூட்டிங்லேயே நான் நடிச்சிருக்கேன். நேர்லையும் கேப்டன் சாரை நேரில் அவரோட இது பார்த்துருக்கேன். நான் என்ன கறி சாப்பிட்றேனோ அங்கதான் பெரிய ஆர்டிஸ்ட் சாப்பிடுவாங்க, கேரம்ல இருக்கவங்க சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு வழிவகுத்தவர் அவரு. அதுதான் நீங்களே பார்த்துருப்பீங்க. அவரை பத்தி ஏதாவது ஒரு பேட் கமெண்ட்ஸ், அதாவது ஒரு அரசியல்ல இருந்து கூட அவரை பத்தி இதுவரையும் பேட் கமெண்ட்ஸ் வந்ததுனால எல்லாத்துக்கும் நல்ல மனுஷனா இருந்தது ரொம்ப அரியுது. அவர் அப்படிப்பட்டது அபூர்வமான ஒருத்தர் தான் கேப்டன் சார். ஜூனியர் ஆர்டிஸ்டா நீங்க ஆமா, எப்படி நடத்துவார்? அதுதான் சொல்றேன். நான் சிம்பிளா சொல்லிட்டேன். நான் சாப்பிட்ற கறி தான் பெரிய ஆர்டிஸ்டும் சாப்பிடுவாங்க. ஏன்னா திரைப்படங்கள்ல வந்து பெரிய ஆர்டிஸ்ட், ஜூனியர் ஆர்டிஸ்டுக்கு ஒரு சாப்பாடு இருக்கு. அதெல்லாம் வந்து விஜயகாந்த் சார் படத்துல இருக்காது. ஒரு நடிகர் சங்கத்துக்காக கடுமையாக உழைச்சாரு. ஆமா ஆமா. இப்ப வந்து அவர் மறைஞ்சிருக்காரு. இருந்தாலும் கண்டிப்பா அதுதான் அது நடிகர் சங்கம் முடிவு பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களும் சாதாரணமா விட்டுற மாட்டாங்க. ஏன்னா உலக அறிஞ்ச விஷயம் தான். நடிகர் சங்கம் கடனை கட்டி இவ்வளவு தூரம் கொண்டு வந்து ஒப்படைச்சிட்டு தான் போனாரு. கண்டிப்பா அது நடிகர் சங்கம் நல்ல கட்டிடம் வேண்டும் பாடுபட்டாரு. கண்டிப்பா கண்டிப்பா ஆமா கண்டிப்பா. அதுதான் சொல்றேன். அவர் முடிஞ்ச அளவு எல்லாம் இது பண்ணி விட்டு போனாரு. கண்டிப்பா அதுக்கு நடிகர் சங்கம் செய்வாங்க. கண்டிப்பா செய்யாம இருக்காங்க. அது பெரிய இதுதான். நானே லட்சம் நானே இல்லப்பா. இது என்ன பண்றது, ஒண்ணுமே சொல்ல முடியல. இதாதான் இருக்கு. சரி, எப்படி எதாவது சொல்றது தெரியல. அமைதி அமைதி, தயவு செய்து அமைதி. மறைந்து விட்டார் என்பது ஒரு பௌதிக உண்மை. அவர் தன் குணங்களால், தன் செயலால் பொறாமையாக இருக்கிறது. ஒரே கல்லில் மரணம் 3 மாங்காய் அடித்திருக்கிறது. விஜயகாந்த் என்ற ஒரு புதுவாழ்வின் தலைவரை அது கவர்ந்து கொண்டது. விஜயகாந்த்
என்ற திரையுலக ஆளுமையை அது பறித்துக் கொண்டது. பொது வாழ்க்கையில் ஒரு நல்ல மனிதன் என்ற உரிமையை அது பறித்துக் கொண்டு விட்டது. விஜயகாந்த் அவர்கள் மீது எத்தனையோ பெருமைகள் இருக்கலாம். அவர் வாழ்வில் கடந்து வந்த போராட்டங்கள் பேசப்படலாம், அவர் கொடை பேசப்படலாம், கருணை உள்ளம் பேசப்படலாம், அவருடைய அன்பும் மனித நேசமும் பேசப்படலாம். எல்லாவற்றுக்கும் மேலாக நான் அவரிடம் உயர்ந்த பண்பு அல்லது உயர்ந்த சாதனை என்று கருதுவது ஒன்று உண்டு. பொதுவாக வேறொரு துறையிலிருந்து பொது வாழ்க்கைக்கு வருகிறவர்கள் காத்திருப்பார்கள். IAS, IPS அலுவலர்கள் தங்கள் பதவி காலம் முடிகிற வரைக்கும் காத்திருப்பார்கள். பதவி காலம் முடிந்த பிறகு பொது வாழ்க்கைக்கு வரலாம் என்று திட்டமிடுவார்கள். கலைத்துறையில் இருக்கிற கலைஞர்கள் சில தலைகள் மறையட்டும் பிறகு வரலாம் என்று காத்திருப்பார்கள். ஆனால் தான் வாழ்ந்த காலத்தில் கலைஞர் உச்சத்தில் இருக்கிறார், பேராளுமையாக இருக்கிறார். ஜெயலலிதா உச்சத்தில் இருக்கிறார், ஆளுமையாக இருக்கிறார். கலைஞர், ஜெயலலிதா என்ற இரண்டு ஆளுமைகளும் உயிரோடு இருக்கிற காலகட்டத்தில் ஒரு பொது வாழ்க்கைக்கு வந்து அது வெற்றி பெற்ற ஒரு தலைவராக விஜயகாந்தை நாம் பார்க்கிறோம். எதிர்க்கட்சி தலைவர் என்ற உயரம் வரைக்கும் அவர் தன் வாழ்க்கையை எட்டி இருக்கிறார். அவர் சண்டை காட்சியில் டூப் போடாதவர் என்று நண்பர்கள் எனக்கு சொல்லி இருக்கிறார்கள். அரசியல் வாழ்க்கையிலும் அவர் டூப்பை அனுமதிக்கவில்லை என்பதுதான் அவருடைய மிகப்பெரிய குணமாக நான் கருதுகிறேன். விஜயகாந்த் அவர்கள் பன்னெடுங்காலம் நினைக்கப்படுவார். ஒரு கலைஞராகவும் நினைக்கப்படுவார், ஒரு தலைவராகவும் நினைக்கப்படுவார். கலை உலகம் கலைஞனாக நினைவு கொள்ளும், அவருடைய பொது வாழ்க்கை தலைவராக நினைவு கொள்ளும். அவரை இழந்து வாடுகிற அவருடைய குடும்பத்தாரை பார்த்தேன். சகோதரி பிரேமலதா அவர்கள் கண்ணீர் ஊறிய கண்களோடு தலைமாட்டில் நின்று கொண்டிருக்கிறார். அவரை பார்த்ததும் எனக்கே மனசு கலங்கி விட்டது. நீங்கள் துணிச்சலோடு நடவிட வேண்டும் அம்மா என்று சொல்லிவிட்டு வந்தேன். அவரை இழந்து வாடும் குடும்பத்தாருக்கு என் இரங்கல். அவரை இழந்து வாடும் கதறுகிற கட்சி தொண்டர்களுக்கு என் இரங்கல். நெடுங்காலம் நினைக்கப்படுவார் விஜயகாந்த். அவர் மறைந்து விட்டார். உடல் ரீதியாக, செயல் ரீதியாக, எண்ணங்களால் அவர் பல்லாண்டுகள் வாழ்வார் என்று நினைக்கிறேன். விஜயகாந்தின் புகழ் வாழ்க. தோன்றிய துறைகளில் புகழ்கொடி நாட்டியவர் அருமை சகோதரர் விஜயகாந்த் அவர்கள். திரைத்துறையில் தனக்கென்று ஒரு பாணியை வைத்துக் கொண்டு தனி முத்திரை பதித்தவர். லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரசிகர்களை தமிழகத்தில் மட்டுமல்ல உலகெங்கும் பெற்றிருந்தவர். திரையுலகிலே எப்படி முத்திரை பதித்தாரோ அதுபோல அரசியலில் புகுந்து சிறந்த தலைவர்களாக கருதப்படுகிற பெரிய தலைவர்கள் இருவர் உயிரோடு இருந்த போதே கலைஞர், திரு ஜெயலலிதா அவர்கள் இவரெல்லாம் வாழுகிற காலத்திலேயே அரசியலில் புகுந்தவர், துணிச்சல் நிறைந்தவர், மிகச்சிறந்த பண்பாளர், ஏழைகளுக்கு எளிய மக்களுக்கு உதவ வேண்டும் என்கிற எண்ணமும் துடிப்பும் கொண்டவர், உதவியவர். நடிகர் சங்கத்தினுடைய தலைவராக பொறுப்பேற்று நடிகர் சங்கத்தினுடைய கடனை எல்லாம் அடைத்து நடிகர் சங்கத்தை கடனிலிருந்து மீட்டவர். பல ஏழை கலைஞர்களை, எளிய கலைஞர்களையும் கடனிலிருந்து மீட்டி அவர்களுக்கும் நல்வாழ்வு தர பாடுபட்டவர். இப்படி நல்ல மனிதராக, பண்புள்ள மனிதராக, அனைவராலும் நேசிக்கப்படுகிற மனிதராக அவர் திகழ்ந்த காரணத்தினாலே தான் மக்களும் அவரை நேசிக்கிறார்கள். சகோதரர் விஜயகாந்த் அவர்களுடைய புகழ் பெருமைகள் என்றென்றும் திரையுலகிலும் சரி, அரசியல் உலகிலும் சரி, மக்கள் இடத்திலே நீங்காத இடம் பெற்று நிலைத்திருக்கும். அருமை சகோதரர் விஜயகாந்த் அவருடைய புகழ் வாழ்க என சொல்லி நிறைவு செய்கிறேன். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய விஜயகாந்த் அவர்கள் இன்று காலை
இயற்கை எதினார் என்கிற மிக துயரமான செய்தியாகும். உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டு மருத்துவர்கள் தீவிரமான முறையில் சிகிச்சை அளித்தும் சிகிச்சை பலனின்றி இயற்கை நம்மிடமிருந்து அவரை பறித்துக் கொண்டது. திரைத்துறையில் பங்கெடுத்து ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக விளங்கியவர் திரு விஜயகாந்த் அவர்கள். 100க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் கதாநாயகன் நடித்து இந்த படங்கள் இன்றைக்கும் நம்முடைய நெஞ்சங்களில் நிலைத்து நிற்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ரமணா போன்ற படங்கள் என்றென்றைக்கும் தேவைப்படக்கூடிய படங்கள், அளிக்க முடியாத படங்களாகும். உதாரணத்திற்கு அது ஒன்று. அதுபோன்று ஏராளமான படங்களை அவர் நடித்திருக்கிறார். திரைத்துறையில் வெற்றி கண்ட அவர் அரசியல் துறையில் ஈடுபட்டு தனி கட்சி தொடங்கி தனித்து பயணம் செய்து அதிலேயும் தேர்தலில் போட்டியிட்டு அவர் மட்டும் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டு சட்டமன்ற உறுப்பினராக சிறப்பாக செயல்பட்டார். அதன் பின்னர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கட்சி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற கட்சிகளோடு இணைந்து போட்டியிட்டு தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் எதிர்கட்சி அந்தஸ்தை பெற்றது. திரு விஜயகாந்த் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக பணியாற்றினார்கள். சட்டப்பேரவையில் அன்றைக்கு இருந்த முதலமைச்சர் மரியாதைக்குரிய செல்வி ஜெயலலிதா அவர்கள் எப்படி ஆக்ரோஷமாக செயல்படுவார் என்பது தெரியும். அதனை மிக தைரியத்தோடு வீரியத்தோடும் திரு விஜயகாந்த் அவர்கள் மேற்கொண்டார்கள், தைரியமாக செயல்பட்டார்கள் என்பது வகைப்படுத்தப்பட்ட ஒன்றல்ல. அதன் பிறகு மக்கள் நல கூட்டணியில் எங்களோடு இணைந்து அவர் பணியாற்றுகிற பொழுது அவரோடு நன்கு நேரடியாக பேசி பழகக்கூடிய நல்ல வாய்ப்பு கிடைத்தது. அத்தகைய சந்தர்ப்பங்களில் அவர் வெளிப்படையாக பேசக்கூடிய ஒரு நல்ல மனிதர், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசக்கூடியவர் அல்ல. மிக யதார்த்தமாக பேசுவார், யதார்த்தமாக தனது கருத்துக்களை கூறுவார். சரியாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறுவார். அதே போன்று நன்று பழகக்கூடியவர், எல்லோரையும் மதிக்கக்கூடியவர், அனைவருக்கும் விருந்தோம்பல் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறவர். ஒரு நல்ல மனிதரை தமிழகம் இழந்துவிட்டது, ஒரு நல்ல கலைஞரை தமிழகம் இழந்துவிட்டது, ஒரு நல்ல அரசியல் தலைவரை தமிழகம் இழந்துவிட்டது என்று கூறி அவருக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில குழுவின் சார்பில் அஞ்சலியை செலுத்தி அவரது பிரிவால் வாடுகிற அவருடைய துணைவியார் பிரேமலதா மற்றும் அவருடைய மகன்கள், அவருடைய மைத்துனர் சுதீஷ் அவர்களுக்கும் அதேபோல தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய தொண்டர்களுக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் ஆழ்ந்த ஆறுதலை தெரிவித்துக் கொள்கிறேன். தேமுதிகவுடைய நிர்வாக பெருமக்களாலும் தொண்டர்களாலும் தமிழகத்துடைய மக்களாலும் கேப்டன் என்று அன்பாக போற்றப்படுகின்ற அருமை திரு விஜயகாந்த் அவருடைய மறைவு மிகுந்த அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது. இன்றைக்கு ஒரு வாரம் 10 நாட்களுக்கு முன்பாக அவர்களுடைய இயக்கத்தின் சார்பாக நடைபெற்ற பொதுக்குழுவிலே கூட கலந்து கொண்ட திரு கேப்டன் அவர்கள் மிக விரைவாக உடல்நலத்தோடு வந்து தமிழக மக்களுக்கு பணியாற்றுவார் என்ற நம்பிக்கையோடு இருந்த காலத்தில் இப்படி ஒரு அதிர்ச்சியான செய்தி கேள்விப்பட்டு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் மக்கள் செல்வர் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் ஊரில் இல்லாத காரணத்தால் தான் அதிலே கலந்து கொள்ள முடியவில்லை, நீங்கள் போய் அம்மா மக்கள் முன்னேற்றத்தின் சார்பாக கலந்து கொள்ளுங்கள் என்று அவர் சொல்லிய போது அந்த தழுதழுத்த குரலை நாங்கள் இதுவரை அப்படி கேட்டதே இல்லை. மிகவும் மன வருத்தத்தோடு மன உடைந்த நிலையில் தன்னுடைய அருமை நண்பர் கேப்டன் அவர்கள் மறைந்து விட்டார், நீங்கள் அம்மா மக்கள் முன்னேற்றத்தின் சார்பாக அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்தி அவருடைய இயக்கத்தினருக்கும் தேசிய முற்போக்கு கழகத்துடைய நிர்வாக பெருமக்களுக்கும் அவருடைய துணைவியார் அவர்களுக்கும் அவருடைய மைத்திர சுதீஷ் அவர்களுக்கும்
என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்ளும் சொன்னதின் அடிப்படையிலே மக்கள் செல்வர் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் சார்பாகவும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திலே நிர்வாக பிரமுகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் அவருடைய துணைவியாருக்கும் அவருடைய மைத்துனருக்கும் எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். காலையில் கேள்விப்பட்டதுமே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அவர் எப்படியாவது மீண்டு வந்துடணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுதல்லாம் இருந்துச்சு. ரொம்ப பெரிய துயரமானது தாங்க. சாரை நான் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நடிகர் சங்கத்தில் இருந்து பார்க்க ஆரம்பித்தேன். அவரோட படங்களில் நிறைய படங்களில் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக நிறைய படங்களில் 2004க்கு அப்புறம் உள்ள நடித்த எல்லா படங்கள்லையுமே ஜூனியர் ஆர்டிஸ்டாக நாங்கள் நடிகர் சங்கத்துலேருந்து போவோம். அவர்கிட்ட ஒரு கம்பீரங்க, ஒரு நேர்மைங்க. அது போயிடுச்சு. ஒரு தைரியம் இருந்துச்சு. ஏதாவது ஒன்றா கூட ஒரு நடிகர் சங்கத்தில் ஒரு சம்பளம் கூட போய் கிட்ட போனால் கூட என்னவா அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய, ஏதோ சொல்ல வந்துட்டான்னு ஒதுக்காமல் இங்கே வா என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னு அதை யாராக இருந்தாலும் கேட்பாரு. அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு தெம்பு பலன் அந்த ஆரம்பத்தில் ஒரு எந்த ஒரு பின்பலமும் இல்லாமல் வர்ற ஒரு நடிகர்களுக்கு எனக்கெல்லாம் அதெல்லாம் இருந்திருக்காரு. அவர் இறப்புங்கிறது ரொம்ப மனசுக்கு கஷ்டமான ஒரு விஷயம். சினிமா இருக்கும் வரை அவர் புகழ் நிலைக்கும். அவர் அந்த அளவுக்கு வாழ்ந்து காட்டியிருக்காரு. அதை உதாரணமாக நிறைய பேர் இன்னும் வர்றவங்க எல்லாம் எடுத்துக்குவாங்க. அந்த அளவுக்கு ஐயா வாழ்ந்துட்டு போயிருக்காரு.